Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் முதற்கட்டமாக 9 இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பது உட்பட 135 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் பிரியாராஜன் தலைமையில் நடைபெற்றது. இன்றைய கூட்டத்தில் 135 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் மிக பிரதானமாக சென்னையில் இருக்கக்கூடிய காகித மில்லத் கல்லூரி வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கு சிலை நிறுவுவதற்கான தடையில்லா சான்று கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் புரசைவாக்கத்தில் ரெட்டமலை சீனிவாசன் அடக்கம் செய்யப்பட்டிருக்க சுடுகாடு அருகே அமைந்திருக்கக்கூடிய சாலைக்கு அவரது பெயரை மாற்றும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிக அளவில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 9 இடங்களில் சார்ஜிங் பாயிண்ட் ஏற்படுத்தப்படும் என்றும் உள்ளிட்ட 135 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பேசும்போது சென்னையில் இருக்கக்கூடிய குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் கழிவுநீர் அகற்றக்கூடிய அதிகாரிகள் தரப்பில் மிகவும் அதிகாரமாக செயல்படுவதாகவும் இதில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர்களுடன் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டு அடுத்த மாமன்ற கூட்டத்தில் இது தொடர்பான விரிவான விளக்கம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குவது மெரினா கடற்கரை. இந்த பகுதியில் பொழுதுபோக்கு அம்சமாக பொதுமக்களுக்காக ரோப் கார் வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறுகள் தொடர்பான ஆய்வறிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆய்வறிக்கை கிடைக்கப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட பணிகள் துவங்கும் என்றும் சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியாராஜன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.